ரிஷபராசி வந்து செவ்வாயுடைய காரகத்தை போர் வீர தன்மைக்குள்ள இதுவும் இருக்கிறதுனால அது அதுவும் அங்கே ஆக்டிவேட் ஆகும். அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் இருக்காருன்னா அம்மா அப்பா விவசாயம் பண்ணாலும் இவர் வந்து கோயில்களில் உட்கார்ந்து யாசகம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாராம். பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறது எல்லா முனிவர்களும் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு சித்தராகவே இருந்திருக்கிறார். ஏன்னா பொதுவாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒரு 2-3 இடத்த நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒரு 2-3 இடத்துல சொல்லுவாங்க. இதுவா அதுவா நம்மளுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஏன்னா சித்தர்கள் வந்து எப்பவுமே ஒரு உருவமாக வரவே மாட்டாங்க. அடுத்தடுத்து உருவெடுத்து வருவதனால் அவங்களுடைய ஜீவ சமாதி எல்லா வழிபாடிலும் மரப்பலகையில் நல்ல மஞ்சள் பூசி முதலில் நம்ம வந்து இறைவனை வழிபடுற மாதிரி எளிதாக வழிபடுவது கிடையாது. சுத்தி ரொம்ப முக்கியம். உடல் சுத்தமாக உள்ளம் சுத்தமாகி அப்புறம்தான் பூஜைக்குள்ள பொருட்களை தயார் பண்ணணும். அதனால நம்ம வந்து முதல்ல குளிச்சுட்டு மனதளவில் அவரை மட்டும் தியானத்தில் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டு வந்து ஸ்லோகம் தெரியல அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தோன்றுனா கூட எந்த முனிவரை நம்ம எடுக்கிறோமோ அந்த முனிவர் உடைய பெயரை சொல்லணும். ஓம் சட்டைநாத முனிவர் நாதரே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில வந்து ரிஷப ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த சித்தரை வழிபடலாம் அதை பத்தி சொல்லுங்க மேம். ரிஷபராசி வந்து என்னன்னா நம்ம குடும்பஸ்தானத்துக்குள்ள ராசி மாதிரி எடுத்திருப்போம். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாடு, நந்திகேஸ்வரர் மாடு விவசாயத்துக்கு உதவக்கூடியது. இதைதான் நம்ம இதோட சேர்த்து லிங்க் பண்ற மாதிரிதான் சித்தர்கள் அமைப்பு அமைஞ்சிருக்குது. அப்ப ரிஷபராசிகாரர்களுக்கு வந்து விவசாயத்தன்மையுடைய சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்ற ராசினால இங்க உடை சார்ந்த விஷயத்தையும் இங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி வந்து செவ்வாயுடைய காரகத்தை போர் வீர தன்மைக்குள்ள இதுவும் இருக்கிறதுனால அதுவும் அங்க ஆக்டிவேட் ஆகும். அப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் இருக்காருன்னா சட்டை முனிநாதர் அப்படிங்கிறவர் தான். அவர் பாத்தீங்கன்னா அவர் குடும்பம் வந்து விவசாய குடும்பம். அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து விவசாயம் பண்ணி வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த விவசாயம் பண்ணா கண்டிப்பா நந்திகேஸ்வருடைய துணை இல்லாமல் அவங்க விவசாயத்துக்குள்ள இருக்க முடியாது. அப்ப ரிஷபராசிக்குள்ள தன்மை அது இருக்குது. அப்ப அவருக்கே இதை வந்து கொடுத்தோம்னா இவர் வந்து கம்பளி உடை அணிந்து கொண்டே இருக்கிற மாதிரி, அதான் நெசவு தொழில் உள்ளவருங்க. அதனால அவர் கம்பளி உடைக்குள்ளவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள எப்போதும் கம்பளி உடையுடன். அப்பங்கும் போது அதையும் அங்க சட்டை முனினா அந்த கம்பளி உடையோட உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை விட இன்னொன்னு என்னன்னா, இந்த இரணியனை கொன்ற பிறகு நரசிம்மரை வந்து அடக்கினது இவர் தானா. இரணியனை கொன்ற நரசிம்மரை அடக்கி அவருடைய எலும்பை கதையாகவும் அவருடைய தோலை வந்து உடையாகவும் மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த சட்டை முனிவருடைய இது. இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆகுற மாதிரி இருக்கிறது இல்லையா? இதுதான் இந்த சட்டை முனிவருடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இவர் வந்து சிவ அம்சத்துக்குரியவராக தெரிவார். இவர் வந்து சிவனையே பார்க்கக்கூடிய அற்புத சக்தி உடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சட்டை முனி தான் ரொம்ப அற்புதமான பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டைமுனி வந்து அம்மா அப்பாவை விவசாயம் பண்ணாலும் இவர் வந்து கோயில்களில் உட்கார்ந்து யாசகம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாராம். பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. அதாவது எல்லா முனிவர்களும் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு சித்தராகவே இருந்திருக்கிறார். ஏன்னா இவர் வந்து அங்க யாசகம் கேட்டு அந்த ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாவே இறைவழி, அவரால் உழைக்கிற தன்மையை விட இறைவனை சிந்திக்கிற தன்மை தான் இவருக்கு நிறைய இருந்ததுனால இவர் ஆனாலும் பேரண்ட்ஸை பார்க்கணும். அதனால அந்த இறை சிந்தனையுடன் இருக்கும்போது வரும் யாசகத்தை அங்க பேரண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வாழ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்
கூலிய தான். விவசாய கூலி அப்படிம்பாங்க. அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இங்க வந்து ஒரு பற்றுதல் குடும்ப பற்றுதல் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ இந்த ரிஷபராசி வந்து குடும்ப பற்றுதலுக்குரியது அப்படிங்கிறதுனால, இவரை வழிபடும்போது உங்களுக்கு நெறைய குடும்ப பற்றுதல் மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர்கள் பத்தி சொன்னீங்க. குறிப்பா இந்த சட்டைமுனிநாதர் சித்தரனுடைய ஜீவ சமாதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேம்? இவருடைய ஜீவ சமாதி வந்து ரங்கநாதர் கிட்ட இருக்குது. ஸ்ரீ ரங்கநாத திருச்சில இருக்குது அப்படிம்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ரீ ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெண்களுடன் நடுவுல வைப்பாரு. அதனால அங்கே சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கிறதுனால, அங்க தான் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. பொதுவாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒரு 2, 3 இடத்த நமக்கு சொல்லுவாங்க. ஒரு 2, 3 இடத்துல சொல்லுவாங்க. இதுவா, அதுவா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஏன்னா, சித்தர்கள் வந்து எப்பவுமே ஒரு உருவமாக வரவே மாட்டாங்க. அடுத்தடுத்து உருவெடுத்து வருவதனால, அவங்களுடைய ஜீவ சமாதி ஒரு 2, 3 இடமாக நமக்கு எடுத்துக்கலாம். ஆனா, நான் ஸ்ரீ ரங்கநாதர் பக்கத்துல இருக்கிற ஜீவ சமாதி இங்க ரொம்ப ஆப்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இது சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். அதே சமயம் இங்க வந்து இங்க பெருமாளுடன் தொடர்பு உடையவர் தான் இவர். ஏன்னா, நரசிம்மரை கதம் உடைய அடக்கி அதை எடுத்ததுனால, இங்க ஸ்ரீ ரங்கநாதருடன் சட்டைமுடி இங்க தொடர்பு படுத்தப்படுகிறது. அதனால நீங்க அந்த அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போது, முதல்ல ஜீவசமாதிய வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கு ரங்கநாதரை பார்க்கும்போது, ரங்கநாதருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்கும் அப்படிங்கிறது சீக்கிரம் உங்கள் கோரிக்கைகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். குடும்ப சார்ந்த விஷயம், வருமான சார்ந்த விஷயத்துக்கு இவர் ரொம்ப ஆப்ட்டா இருப்பாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ இவருடைய ஜீவ சமாதி சென்று வழிபடணும் அப்படின்னா எந்த நாட்கள்ல போலாமா? இவருடைய ஜீவ சமாதி நம்ம புதன்கிழமையை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புதன்கிழமை எடுத்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ பொதுவாவே ஜீவ சமாதி வழிபாடு நம்ம படங்கள் வச்சு வீட்ல வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இவருடைய படத்தை வீட்ல வச்சு வழிபடலாம் அப்படின்னா எந்த திசையில வைத்து வழிபடலாம்? இவருடைய படம் வந்து வடக்கை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வடக்குன்னா சிவன் அத கைலாயத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதேபோல் அவர் வந்து அங்கேதான் இவருங்க பெருமாளுடைய அம்சமும் அதிகமாக இருப்பதினால் வடக்கை நோக்கி வச்சு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். எல்லா வழிபாடிலும் மரப்பலகையில் நல்ல மஞ்சள் பூசி முதலில் நம்ம வந்து இறைவனை வழிபடுற மாதிரி எளிதாக வழிபடுவது கிடையாது. சுத்தி ரொம்ப முக்கியம். உடல் சுத்தமாக, உள்ளம் சுத்தமாகி அப்புறம்தான் பூஜைக்குள்ள பொருட்களை தயார் பண்ணணும். அதனால நம்ம வந்து முதல்ல குளிச்சுட்டு மனதளவில் அவரை மட்டும் தியானத்தில் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மரப்பலகை எல்லாம் கழுவி அதுல மஞ்சள் தடவி அதன் மேல் கோலம் போட்டு அவர் போட்டோவை வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சித்தர்கள் காற்று ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பவராக இருப்பார்கள். காற்று ரூபத்தில் எப்படி காட்சி கொடுக்க முடியும்? காற்று மனம் அப்படிங்கிறது. அந்த மனம் தான் நம்மளுக்கு காட்சியாக தெரிகிறது. அதனால சித்தர்கள் மனத்தில் திகழ்பவராக இருப்பதனால, அவங்களுக்கு நம்ம வந்து மனம் மிகுந்த ஊதுபத்தியும், பூக்களும் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணும்போது, ஆத்ம விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கு. சித்தர் வழிபாட்டில் ஆத்ம விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆத்ம விளக்குன்னா அந்த அகண்ட தீபம். சென்டர்ல மட்டும் தீபம் எரியும். சுத்தி எண்ணெய் ஊத்தி வச்சு சென்டர்ல மட்டும் தீபம். அந்த விளக்க வந்து வைத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அது இன்னுமே வலிமையாக இருக்கும். ஓகே. சோ சித்தர்கள் பூஜை முறைகள் பத்தி நம்ம பேசும்போது வீட்ல இருந்து வழிபடும் போது என்ன மாதிரியான மலர்களை அவங்களுக்கு வைத்து வழிபடலாம்? இவங்களுக்கு வைக்க வேண்டிய மலர் வந்து ஜாதி முல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலர் வைத்து பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். ஓகே. சோ பத்தியம் விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னா அதற்கான முறைகள் என்னெல்லாம் இருக்கு? பத்தியம்ங்கிறது என்னன்னா, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே சூரியன் உதயம் ஆனதுல இருந்து எதுவுமே தண்ணி குடிக்கவே கூடாது. ஃபுல்லாவே அந்த சித்தருடைய நம்மளுக்கு வந்து ஸ்லோகம் தெரியல அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தோன்றுனா கூட, எந்த முனிவரை நம்ம எடுக்கிறோமோ அந்த முனிவர் உடைய பெயரை சொல்லணும். ஓம் சட்டைநாத முனிவர் நாதரே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும். அது 108 தடவை நீங்க சொல்லி உங்களுடைய மன அமைதியை மட்டும் நிலைநாட்டுங்க. எப்பவுமே நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு கோரிக்கையை வைத்து நீங்க வந்து வழிபாடு பண்ணுவதை விட, உங்க மனம் மட்டும் அமைதியா ஆயிடுச்சுன்னா, தெளிந்த ஓட மாதிரி ஆயிடுச்சுன்னா, உங்க கோரிக்கைகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே தெரியும். அதை அவங்களே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்க, அதுலயும் என்ன மட்டும் நினைக்கிறாங்கிறத அவங்க உணர்வாங்க. அதனால எப்பவுமே கோரிக்கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வணங்குமுறையை தவற விடக்கூடாது. அதனால 108 தடவை அவங்கள போற்றி போற்றி சொல்லிட்டு தெளிந்த மனமாக மட்டும் இருங்க. கோரிக்கையை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து நம்ம அப்ளை பண்ணவே வேண்டாம். நீங்க தெளிந்த மனமாகவும் கோரிக்கையை வந்து வெளியே கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும்.
ஓகே. இந்த சித்தர் வழிபாட்டு முறையின் போது ஏதாவது குறிப்பிட்ட நிறங்கள் நம்ம பயன்படுத்தணும், ஆடைகளாக பயன்படுத்தலாம் அப்படின்னா என்ன நிறங்கள பயன்படுத்தணும்? பொதுவாக நம்ம சித்தர் வழிபாடில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்குது. அதுபோல் இந்த இந்த ராசியில வெளிர்ன நிறங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வெளிர்ன நிறங்களை பயன்படுத்துவது லைட் பிங்கு அந்த மாரி நிறங்களை பயன்படுத்தும்போது உங்களுக்கு அந்த சித்தர் வழிபாடுடைய அருள் வந்து கிடைக்கும். ஸ்கை ப்ளூ இதெல்லாமே நம்ம Light colours எல்லாமே. எல்லாமே பயன்படுத்தலாம். பயன்படுத்தும்போது உங்களுக்கு ரொம்ப வலிமையான விஷயமாக மாறும். இன்றைய நிகழ்ச்சியில ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், என்ன மாதிரியான பூஜை முறைகளை வீட்ல இருந்து பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிமா. நன்றிம்மா.